அமெரிக்கா மீண்டும் அணு ஆயுத சோதனையில் ஈடுபட்டால் அதற்கு உரிய எதிர் நடவடிக்கையை ரஷ்யா மேற்கொள்ளும் என ரஷ்ய இராணுவ தளபதி வலேரி கொராசிமோவ் தெரிவித்துள்ளார். உலகையே சோகத்தில் ஆழ்த்திய ஆஸ்திரேலியா கடற்கரை துப்பாக்கிச் சூட்டில் இறந்தவர்களுக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்வு போண்டி கடற்கரையில் நடைபெற்றது. இதில் ஏராளமான நீச்சல் வீரர்கள் மற்றும் சர்ஃபர்கள் வட்ட வடிவில் கடலில் அமைத்து உயிரிழந்த 15 பேருக்கும் மரியாதை செலுத்தினர். நூறு நாள் வேலை திட்டத்தின் பெயரை மாற்றியதற்கு எதிராக மக்களவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் மீது மசோதா நகலை கிழித்து எறிந்ததால் பரபரப்பு நிலவியது. 3 புதிய வேளாண் சட்டங்களைப் போலவே விபிஜி ராம்ஜி சட்ட மசோதாவையும் மத்திய அரசு வாபஸ் பெறும் நிலைமை உருவாகும் என்று காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கர்கே கூறியுள்ளார். மாநிலங்களவையில் இந்த மசோதா மீதான விவாதத்தில் பேசிய அவர், மக்கள் சாலையில் இறங்கி போராடி நெஞ்சில் குண்டடிப்பட்டால்தான் சட்டத்தை வாபஸ் பெறுவீர்களா என்றும் கேள்வி எழுப்பினார். ஈரோட்டில் மக்கள் சந்திப்பை முடித்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் விமானம் மூலம் சென்னை வந்து அங்கிருந்து நீலாங்கரையில் உள்ள வீட்டிற்கு புறப்பட்டு சென்றார். ஈரோட்டிலிருந்து சாலை மார்க்கமாக கோவை சென்ற அவர் அங்கிருந்து தனி விமானம் மூலம் சென்னை வந்தார். 100 நாள் வேலை திட்டத்தின் பெயரை மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு சட்டத்திற்கு மாற்றாக வளர்ந்த பாரத வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார ஊரக உறுதியளிப்பு சட்ட மசோதா நள்ளிரவு மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து நாடாளுமன்ற வளாகத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் தொடர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். வரும் ஜனவரி 22ஆம் தேதி முதல் டெல்லி மற்றும் ஷாங்காய்க்கு இடையே சீனா ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸின் தினசரி நேரடி விமான சேவை தொடங்கும் என இந்தியாவில் உள்ள சீன தூதரகம் அறிவித்துள்ளது. விரைவில் கொல்கத்தாவிலிருந்து சீனாவின் யூனான் மாகாணத்தில் உள்ள குன்மிங்கிற்கு இடையேயும் மும்பை மற்றும் ஷாங்காய்க்கு இடையேயும் நேரடி விமான சேவைகள் தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கச்சத்தீவு அந்தோணியார் ஆலய திருவிழா தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. வருகிற பிப்ரவரி 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா கோலாகலமாக தொடங்க உள்ளது. மறுநாள் 28ஆம் தேதி திருப்பலி மற்றும் தேர் பவனி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026இல் இட்டலியில் குளிர்கால ஒலிம்பிக் போட்டி நடைபெற இருக்கும் நிலையில் தளத்திற்கு அருகில் உள்ள ஆல்பைன் பாறைகளில் ஆயிரக்கணக்கான டைனோசர் காலடி தடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஸ்லட்வியோ தேசிய பூங்காவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இந்த டைனோசர் காலடி தடங்கள் 2 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த நீள கழுத்து கொண்ட டைனோசர்களுடைய காலடி தடங்கள் என்பது தெரிய வந்துள்ளது. பிரிட்டன் மன்னர் சார்லஸ் லண்டனில் கின்னஸ் நிறுவனத்தின் புதிய மதுபான ஆலையை திறந்து வைத்தார். இதில் பாடகர்களின் இசை நிகழ்வை ரசித்த அவர் ஆலையில் தயாரிக்கப்பட்ட 3 வெவ்வேறு பியர்களை சுவைத்தார். அர்ஜென்டினா தலைநகரில் அதிபர் ஜேவிய மிலேவின் அரசாங்கம் கொண்டு வர இருக்கும் தொழிலாளர் சீர்திருத்தத்தை எதிர்த்து தொழிலாளர்கள் பேரணி நடத்தினர். மிலே அரசாங்கம் கொண்டு வரும் இந்த சீர்திருத்தம் 12 மணி நேர வேலை நாளை அனுமதிப்பதாகவும் பணி பாதுகாப்பை அளிப்பதாகவும் கூறி தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோ நகரில் அமைந்துள்ள அக்வாரத்தில் தண்ணீருக்குள் மீன்களுடன் நீந்திய சாண்டா கிளாஸை மக்கள் ஆர்வத்துடன் பார்த்து சென்றனர். கிறிஸ்துமஸ் பண்டிகை வருவதை முன்னிட்டு சாண்டா கிளாஸ் வேடமணிந்து அக்வாரத்தில் டிரைவர்கள் அசத்தலாக நீச்சல் போட்டனர். 718 கோடி ரூபாய் முதலீட்டில் ஸ்னைடர் எலக்ட்ரிக் குழும ஆலை விரிவாக்கத்தின் புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தானது. ஒசூரில் புதிய ஆலை அமைக்கவும் புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கையெழுத்தாகியுள்ளது. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் டைம்ஸ் சதுக்கம் புத்தாண்டை கொண்டாட்டத்திற்கு தயாராகி வருகிறது. விளக்குகள் ஒளிரும் 2026 என்ற எண்கள் வைக்கப்பட்டுள்ளது. புத்தாண்டை வரவேற்கும் விதமாக நடக்கும் உலக புகழ் பெற்ற பந்து வீழ்ச்சி நிகழ்வுக்காக விழாக்கோலம் பூண்டுள்ளது.